பள்ளிவாசலுக்கு உங்க இதுல பெண்கள் ஏன் வரக்கூடாது? பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை? இப்ப பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, பெண்கள் சர்ச்சுக்கு போறாங்க, அல்லது வேற வேற மதத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போறாங்க. முஸ்லிம்கள் மாத்திரம் பெண்கள் ஏன் பள்ளிவாசலுக்குன்னா போறது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைகள் இருந்தது. இன்னைக்கும் முஸ்லிம்கள்ல சில பேர் அவங்க உருவாக்கி கொண்ட பள்ளிவாசல்கள்ல பெண்களுக்கு அனுமதிக்கிறது இல்லை. முஸ்லிம்கள்ட்ட சில இடங்கள்ல அது நடைமுறையில இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திற்கும் இவங்க வைக்கக்கூடிய நடைமுறைக்கும் சம்பந்தமே கிடையாது. முகமது நபியுடைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், நபி அவங்களுடைய மனைவிமார்கள் ஒரு ஆளு ஆயிஷா, நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கலாம், அவங்க பள்ளிவாசலுக்கு வந்து இருப்பாங்க. அதே மாதிரி நபி அவர்களுடைய பிள்ளைங்க இருந்தாங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க முகமது நபிக்கு. அந்த 4 பொம்பளை பிள்ளைங்களும் அவங்களும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. நபி அவர்களுடைய தோழியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அப்ப முகமது நபி பள்ளிவாசலுக்கு வருவதை அனுமதித்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம்களுக்கு முகமது நபி அவங்க சொன்ன இன்னொரு செய்தி, லா தம்னவு இமா அல்லாஹ், இது அரபி வார்த்தை, முகமது நபி சொன்ன வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். எங்களுக்கு முகமது நபி இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது நீ பள்ளிவாசலுக்கு வராத இப்படின்னு சொல்வதற்கு எந்த முஸ்லிமுக்கும் உரிமை கிடையாது. அவங்க வந்தால் நீ எப்படி ஒரு ஆண் எப்படி கடவுளை வணங்குறதுக்காண்டி பள்ளிவாசலுக்கு வராரோ அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் வருவாங்க. அப்ப அந்த பெண்ணை நீ எப்படி தடுக்க முடியும்? தடுக்காத இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா முஸ்லிம்கள்ல சில பேர் இன்னைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்குலாம் வரக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி இஸ்லாம் சொல்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரல. இப்ப எங்க ஜமாத்தின் சார்பில் ஏராளமான பள்ளிவாசல் வச்சிருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் எல்லாம் ஆண்கள் தொழுவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டு இருப்பது போன்று பெண்களும் வணங்குவதற்கு தொழுவதற்கு இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கோம். எங்க பள்ளிவாசல நீங்க பாருங்க, பெண்கள் அவங்க தாராளமா எப்பனாலும் தொழலாம். கடவுளை வணங்குவதாக இருந்தால் எப்பனாலும் பள்ளிவாசலுக்கு வரலாம் அப்படின்னு நாங்கள்லாம் அனுமதி கொடுத்துருக்கிறோம். இப்ப எங்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக சில பள்ளிவாசல்ல அவங்களுமே சரி பெண்கள் தொழுதுக்கிடுங்க அப்படின்னு உங்களை மாதிரி ஆண்கள் கேள்வி கேட்கிறாங்கல்ல, இதனால சில பேர் திருந்தி இருக்கிறாங்க, சில பேர் இன்னும் திருந்தல. நீங்க கேள்வி கேட்குறீங்க, முஸ்லிம்களுக்கு இப்படி எல்லாம் நீங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிக்காம தடுக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இதை வச்சு சில முஸ்லிம்கள் சரி பெண்கள் வந்துட்டு போட்டுமே அப்படின்னு திருந்தியும் இருக்கிறாங்க. திருந்தாத முஸ்லிம்களும் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதனால இது மார்க்கத்தின் இஸ்லாத்தின் அடிப்படையில பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையாது. முஸ்லிம்கள்ல சில பேர், இன்னும் சொல்ல போனா நீங்க இன்னைக்கும் டிவியில பார்க்கலாம், இப்ப முஸ்லிம்கள் எந்த பிரிவா இருந்தாலும் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபா எங்களுக்கு புனிதமான ஒரு இடம். அந்த புனித பள்ளிவாசல்ல இப்பவும் நீங்க பாருங்க, ஆண்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்துதான் தொழுவாங்க. அங்க பெண்கள்னா தடை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மஸ்ஜிது நபவி மதீனாவில் ஒரு பள்ளிவாசல், புனிதமிக்க பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேரு மஸ்ஜிது நபவிம்பாங்க. அந்த பள்ளிவாசலையும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அங்கேயும் தொழுவாங்க. நிறைய பள்ளிவாசல்ல இன்னும் நிறைய, நீங்க சவுதிக்கோ அல்லது கல்ஃபுக்கோ யார் நீங்க போனாலும் அங்க உள்ள பள்ளிவாசல நீங்க பாருங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போகலாம், தடையெல்லாம் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் சில பகுதிகளில் மட்டும்தான் முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றோம். முஸ்லிம்கள்கிட்டயே இப்படி பெண்களை பள்ளிவாசலுக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது? முகமது நபியை அனுமதி கொடுத்துருக்குறாங்க, தடுக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர நீங்க வழி வாங்க, அவங்களுக்குன்னு இடங்களை வசதிகளை பண்ணி கொடுங்க இப்படின்னு நாங்களும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஓரளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறது என்பதையும் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.